ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருமே எவ்வளவு ஹெல்த் கான்ஷியஸ் தெரியுமா? உடம்பு சூடாகி மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. டைமுக்கு சாப்பிடாம அல்சர் வந்ததுதான் மிச்சம். அப்படின்னா உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றியா? அப்ப வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீ ஒண்டி கெட்டதானே? கண்டிப்பா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பா. சரி சரி, அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம் விடு. இன்னைக்கு அதை நடத்தி காட்டுற பாருடா. இப்ப போய் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க தேட போற? பிரமாதம், வாழ்த்துக்கள். என் பேரு கெனிச்சிரோ ரியுசாக்கி, இவனோட பேரு அகிரா. அப்புறம் இந்த அங்கிளோட பேரு முடிஞ்சது, அவ்வளவுதான். அவர் கதை முடிய போதான், விட்டுருங்க. வேற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கும். நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. மனசை தளர விடாம பாசிட்டிவா இருந்தாலே போதும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னா இதை சாப்பிட்டுதான் ஆகணும். ஆரம்பிக்கணும். வாய்க்கு வந்ததை வளர, அதுக்கு முதல்ல போய் பேச ஆரம்பிக்கணும். ஹலோ, உன் பேரு யுகாரி தானே? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான மட்டும் சொல்லிடாத. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான மட்டும் சொல்லிடாத. அறிவுன்றது ஒண்ணு இருந்தா இந்த மாதிரி நேரத்துல இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். ஒரு மாசத்துல எத்தனை வாட்டி மேனிக்யூர் பண்ணுவீங்க? கடைசியா கக்காஷால இருந்தப்போ ஒரே ஒரு தடவை பண்ணேன். அட நீங்களும் கக்கா சைக்கிள் கேம்ல ட்ரெயினியா ஓட்டுறானே. கண்ட்ரோலே இல்லாம அவளை குடிச்சியா, அதான் என்னாச்சுன்னு பயந்தே போயிட்டேன். என் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அது சரி, இதுவும் போச்சா? காரணம் அக்கீரா தானே? உன் கான்டாக்ட் கொடு. இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மக்களுக்கு உதவுறதால உனக்கு என்ன பெனிஃபிட்? உனக்கான ஒரு அடையாளத்துக்கு தான் இதெல்லாம் பண்றியா? நீ இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதால தான் பண்றியோ? ஏன்னா தன்னை ஒரு டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறவங்க தான் வெளியே ஹீரோவா காமிச்சுப்பாங்க. மத்தவங்க கிட்ட மரியாதை பெற முடியாதவங்க தான் ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணது? ஒரு ஹீரோ என்ன பண்ணணும்? என்னடா உம்மா கொடுக்குற? இப்படி தெரிச்சு ஓட மட்டும் தான் முடியும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.